Assalamu alaikum students. Example 3.29. Find the values of subdivision 1 sin 18 degree, subdivision 2 cos 18 degree, subdivision 3 sin 72 degree, subdivision 4 cos 36 degree, subdivision 5 sin 54 degree. So எல்லாத்துக்கும் வந்து வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரக்டா வேல்யூ தெரியுமானா எதுக்குமே வந்து டேரக்டா நமக்கு வேல்யூ தெரியாது. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 1 சால்வ் பண்றேன். ஸோ சப்டிவிஷன் 1 நீங்க பாத்தீங்கன்னா சைன் ஒரு 18 டிகிரி இருக்குது. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த 18 நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு தெரிஞ்ச ஆங்கிள் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 5 ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் நமக்கு 90 டிகிரி வந்துச்சு. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த 18 டிகிரியை வந்து தீட்டா ஈக்குவல் டு 18 டிகிரி எடுத்துக்கேன். சரிங்களா? அந்த ரெண்டு பேரும் 5 ஆல மல்டிப்ளை ஆன் போத் சைட் பை 5 னா அப்ப ஆன்சர் 5 θ ஈக்குவல் டு 5 இன்டு ஆன்சர் 18 வரும். சோ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் உங்களுக்கு 90 டிகிரி வரும். சரிங்களா? அப்ப இந்த 5 θ வை எப்படி பிரிக்க போறேன், 3 θ plus 2 θ னு பிரிக்க போறேன். சரிங்களா? அப்ப இத வந்து நான் 2 θ plus 3 θ ஈக்குவல் டு ஆன்சர் 90 டிகிரி போட்டுங்க. அப்ப இந்த 3 θ வை நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணா நமக்கு மைனஸா மாறும். ஆன்சர் 2 θ ஈக்குவல் டு 90 minus 3 θ. சரிங்களா? உங்களுக்கு எதோட வேல்யூ தெரியுமா, சைனோட வேல்யூ தெரியுறனால சோ ரெண்டு பேரும் நீங்க சைன் வந்து ஆட் பண்ணுங்க. அப்ப sin θ போடுவீங்கன்னா அப்ப sin ஒரு 2 θ ஈக்குவல் டு sin இங்க என்னன்னா ஒரு 90 minus 3 θ ன்னு வரும். சரிங்களா? ரெண்டு பேரும் சைன் தான் சேர்த்திருக்கேன். இப்போ என்ன பண்ணனும்னா sin 2 θ அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து 90 டிகிரி. அப்ப இந்த 90 டிகிரி வந்து இந்த சைனை மாத்தனா கண்டிப்பா மாத்தும். ஆமா. சரிங்களா? எப்படி மாத்தும், காசா மாத்தும். சரிங்களா? அப்ப 90 minus 3 θ இஸ் கால்ட் as எத்தனை குவாட்ரண்ட் நீங்க பார்க்கணும், இஸ் கால்ட் as ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே எப்படி தான் எல்லாமே பாசிட்டிவா இருக்கனால சைனோட வேல்யூ பாசிட்டிவா தான் ரிப்ளை பண்ணும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு sin 2 θ ஈக்குவல் டு இதோட ஆன்சர் சைனோட ஆன்சர் cos ஒரு 3 θ நமக்கு மாறும். இந்த 90 minus θ இஸ் கால்ட் as ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவ்னால இங்க பிளஸ் தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த sin 2 θ க்கு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா தெரியும். சோ டபுள் ஆங்கிள் ஃபார்முலா 2 இன்டு ஒரு sin θ இன்டு ஒரு cos θ ஈக்குவல் டு இங்க cos ட்ரிபிள் ஆங்கிள் ஃபார்முலா பாத்தீங்கன்னா சோ cos 3 θ உடைய ஃபார்முலா நமக்கு இந்த 4 ஒரு cos cube θ மைனஸ் ஒரு 3 cos θ வரும். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டுமே காமனா வந்து cos ல வெளிய எடுத்துருங்க. அப்ப ஆன்சர் 2 இன்டு ஒரு sin θ இன்டு ஒரு cos θ ஈக்குவல் டு நீங்க cos θ வெளிய எடுத்தீங்க. ரிமைனிங் ஆன்சர் cos ஸ்கொயரா மாறும். அப்ப ஆன்சர் 4 இன்டு ஒரு cos ஸ்கொயர் θ மைனஸ் இந்த cos ல வந்து ரிமைனிங் உங்களுக்கு 3 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு cos θ இங்க ஒரு cos ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பாத்தீங்கன்னா இந்த 2 இன்டு sin θ வச்சிருக்கீங்க. இந்த sin θ இருக்கிறதுனால இந்த cos ஸ்கொயர் நீங்க sin ஆ மாத்துங்க. ஏன் அப்படி மாத்த போறோம் பாத்தீங்கன்னா இந்த சைனோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி இதெல்லாம் நீங்க பாத்தீங்க ரிமைனிங் ஆன்சர் சோ 2 இன்டு ஒரு sin θ ஈக்குவல் டு 4 இன்டு இந்த cos ஸ்கொயர் θ எப்படி sin ஸ்கொயர் மாத்தலாம் பாத்தீங்கன்னா we know the identity 1 minus sin square θ எழுதுனா வந்து ஆட்டோமேட்டிக்கா cos ஸ்கொயரோட வேல்யூ மாறிடும். சோ மீதி ரிமைனிங் இருக்குனா ஒரு -3. சரிங்களா? இந்த 4 கூட நீங்க உள்ள கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்ப 2 இன்டு ஒரு sin θ ஈக்குவல் டு 4 மைனஸ் மீதி ரிமைனிங் ஆன்சர் 4 இன்டு ஒரு sin square θ ஆன்சர் -3. சோ இந்த ரெண்டையும் நீங்க செப்பரேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு 1 வரும். அப்ப ஆன்சர் 2 இன்டு ஒரு sin θ சோ ஈக்குவல் டு 1 minus 4 ஒரு sin square θ வரும். சரிங்களா? அப்ப இந்த sin square θ ஓட வேல்யூ பாசிட்டிவ் மாத்துக்கான இந்த வேல்யூ வந்து நீங்க எடுங்க லெஃப்ட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா அப்ப இது பாசிட்டிவா மாறும், இது நமக்கு நெகட்டிவா மாறும், இது பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் 4 into sin square θ செகண்ட் இது எழுதுங்க பிளஸ் 2 into ஒரு sin θ தேர்ட் வந்து இந்த சைடு வந்தா மைனஸ் ஆகும் -1 equals 0. சரிங்களா? அப்ப என்ன பண்ணி இத வந்து சால்வ் பண்ணனும். சோ மல்டிப்ளை பண்ணா -4 வரும், ஆட் பண்ணா 2 வரும்னா நம்ம எந்த டேபிள் போட்டாலும் வராது. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம், பை யூசிங் தி குவாட்ராட்டிக் ஃபார்முலா. சோ குவாட்ராட்டிக் ஃபார்முலா எப்படின்னா ax² bx c equal to 0 ஆச்சுனா x உடைய சொல்யூஷன் பாத்தீங்கன்னா by using quadratic formula -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலா நான் சால்வ் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல நமக்கு sin θ இருக்கு. சோ என்ன இருக்கு sin θ. அப்ப என்ன பண்ணும் sin θ equal to சோ ஃபார்முலா அப்படி -b ங்கிறது யாரு, x உடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப sin θ உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு 2 இருக்கு. அப்ப -2 plus or minus square root of b square 2 ஸ்கொயர் பண்ணா 4 minus 4 into a ஓட ஆன்சர் x that is x ஓட கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் sin ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தா 4 இருக்குது. அப்ப 4 வரும். அடுத்து c ஓட ஆன்சர் -1 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? whole thing divided by 2 into a ஓட ஆன்சர் பார்த்தா x ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 4 போட்டுங்க. சரிங்களா? இது ஃபர்தர் நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. ஆன்சர் -2 plus or minus square root of 4 plus so minus plus ஒரு 16 வரும். whole thing divided by நமக்கு ஒரு 8 வரும். சரிங்களா? இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா -2 plus or minus square root of நமக்கு 20 வரும். whole thing divided by 8 வரும். சோ இந்த 20 எப்படி பிரிக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா சோ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 20 வந்து 4 into 5 பிரிக்கலாம். சரிங்களா? 4 வந்து 2 into 2 னு போடலாம். அப்ப ஆன்சர் சோ -2 plus or minus square root of the 20
2 into 2 into 5 னு போடலாம் ஆன்சர் 20 வரும் சோ whole thing divided by 8 சோ நமக்கு ரூட்ல இருந்து ரெண்டு நம்பர் காமனா வந்து வெளிய வந்துரும் ஆன்சர் -2 plus or minus 2 root 5 whole thing divided by 8 சோ இந்த ரெண்டுமே காமனா 2 இருக்கு 2 வெளிய எடுத்துங்க அப்ப ஆன்சர் 2 வெளிய எடுத்தீங்க நம்ம ரிமைனிங் ஆன்சர் -1 plus or minus so answer பாத்தீங்கன்னா √5 whole thing divided by 8 so 1 times நமக்கு 4 times வரும் answer பாத்தீங்கன்னா -1 plus or minus √5 divided by 4 சரிங்களா அப்ப இந்த இடத்துல என்ன sin θ ஓட ஆன்சர் கம் θ எந்த வேல்யூஸ் எடுக்கணும் பிளஸ் வேல்யூ எடுக்கணுமா மைனஸ் வேல்யூ எடுக்கணுமா பாத்தீங்கன்னா இந்த θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 18 டிகிரி சோ 18 டிகிரி பாத்தீங்கன்னா இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்ப sin ஓட வேல்யூ கண்டிப்பா பிளஸ்ல தான் இருக்கும் அப்ப என்ன பண்றேன் இந்த இடத்துல -1 போட்டு நீ -√5 எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே மைனஸ்ல வந்துரும் அப்ப sin θ ஓட வேல்யூ உங்களுக்கு மைனஸ் பொருந்தவே பொருந்தாது அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த sin θ ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -1 + √5 எடுக்க வரும் அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு sin θ ஓட ஆன்சர் 18 டிகிரி equal to answer so plus ல எடுத்தா -1 plus √5 divided by 4 இது எப்படி மாத்தியதுனா பாருங்க so √5 வந்து பிளஸ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் எழுதுங்க 1ங்கிறது வந்து மைனஸ்னா செகண்ட் எழுதுங்க அப்ப ஆன்சர் √5 -1 divided by 4 இது நமக்கு தேவையான சப்டிவிஷன் 1 sin 18 டிகிரி ரிசல்ட்ங்களா அடுத்து என்ன கேக்குறா சப்டிவிஷன் 2 கேக்குறாங்க பாருங்க so subdivision 2 என்ன கொடுத்திருக்கானா cos 18 degree so cos 18 degree result கேட்பாங்க subdivision 2 அப்ப என்ன பண்ணனும் பார்த்தா we know that நம்ம ஃபார்முலா தெரியும் sin square theta plus cos square theta equal to 1 சரிங்களா அப்ப என்ன எழுதுங்க sin square theta plus cos square theta equal to answer 1 அப்ப இந்த theta ஓட வேல்யூ 18 டிகிரி எடுத்துனா so sin square ஒரு 18 டிகிரி plus ஒரு cos square ஒரு 18 டிகிரி equal to 1 நமக்கு cos square 18 டிகிரி தான் வேணும் அப்ப இத ரைட் சைடு கொடுத்தா மைனஸா மாறும் அப்ப நமக்கு தேவையானது cos square 18 டிகிரி equal to cos square 18 degree equal to 1 minus sin square 18 degree so answer நமக்கு வந்து ஸ்கொயர் வேல்யூ தேவையில்லை அந்த ஸ்கொயர் நமக்கு தான் ரூட்டா மாறும் அப்போ நமக்கு cos 18 degree equal to square root of 1 minus sin 18 degree ஓட ஆன்சர் பார்த்தா √5 minus 1 divided by 4 அப்ளை பண்ணுங்க √5 minus 1 divided by 4 the whole square so இந்த ஃபார்முலா பண்ணி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா so square root of 1 minus வந்து a minus b the whole square ஃபார்முலா ஆன்சர் √5 ஸ்கொயர் னா ஆன்சர் 5 வரும் plus 1 ஸ்கொயர் னா 1 வரும் minus 2 into √5 வரும் so whole thing divided by 4 ஸ்கொயர் னா ஆன்சர் 16 வரும் சரிங்களா so take LCM அப்ப LCM எடுத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் square root of answer 16 so minus ஒரு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே பிளஸ் பண்ணினா 6 வரும் ஆன்சர் -6 plus 2 √5 whole thing divided by answer 16 வரும் so இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் பாருங்க ரெண்டையும் செப்பரேட் பண்ணா 10 வரும் ஆன்சர் 10 plus 2 √5 divided by பாத்தீங்கன்னா இது ரூட்டுக்குள்ள இருக்கும் சோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 4 into 4 எடுத்தா ஒரு 4 ஆன்சர் எழுதிக்கலாம் ஆன்சர் 1/4 into ஆன்சர் 1/4 into root of 10 plus 2 √5 யாரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா cos 18 டிகிரி உடைய ரிசல்ட் சப்டிவிஷன் 3 பாத்தீங்கன்னா sin 72 டிகிரி கொடுத்திருக்காங்க அந்த sin 72 டிகிரி நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு sin 72 டிகிரி equal to sin போடுங்க 90 minus 18 டிகிரி போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும் 90 18 கழிங்க நம்ம 72 டிகிரி வரும் சோ இந்த 90ங்கிறது வந்து கண்டிப்பா இந்த sin வந்து நமக்கு cos ஆ கண்டிப்பா மாத்திரும் அப்ப எப்படி எழுதலாம் ஆன்சர் cos 18 டிகிரி அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 90 minus theta is called as first quadrant எப்படி பாசிட்டிவா வரும் நமக்கு பிளஸ் cos θ வரும் அப்ப பிளஸ் cos 18 டிகிரி அப்ப cos 18 டிகிரி ஆன்சர் ஆல்ரெடி வந்துச்சு வாட்ஸ் ஆன்சர் நமக்கு பாத்தீங்கன்னா 1/4 root of 10 plus 2 √5 யாரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா sin 72 டிகிரி ரிசல்ட் sin 72 டிகிரி என்ன வருதோ அதே தான் நமக்கு cos 18 டிகிரி ஓகேங்களா அடுத்து சப்டிவிஷன் 4 பாருங்க என்ன இருக்குதுன்னா நமக்கு cos 36 டிகிரி இருக்கு சரிங்களா அப்ப இந்த 36 டிகிரி எப்படி எழுதலாம் நமக்கு 2 into 18 டிகிரி நம்ம எழுத முடியும் சரிங்களா அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க ஒரு cos 36 டிகிரி 2 into 18 டிகிரினா this is called as 2 into theta அப்ப cos 2 theta உடைய ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படினா சோ எழுதி காட்டுறேன் cos 2 theta equal to 1 minus 2 sin square theta எழுத முடியும் சரிங்களா அப்ப எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா சோ இந்த 2 இருக்கு 2 theta கூட 18 டிகிரி போடுங்க அப்ப எப்படி எழுதலாம் 1 minus 2 into sin square so theta கூட என்ன இருக்குது 18 டிகிரி இருக்கு அப்ப sin square 18 சரிங்களா அப்ப ஆன்சர் 1 minus 2 into sin 18 டிகிரி பாருங்க sin 18 ஆன்சர் √5 minus 1 divided by 4 போட்டுருக்கோம் எழுதுங்க √5 minus 1 divided by 4 the whole square சரிங்க ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க ஆன்சர் 1 minus 2 into a minus b the whole square formula answer 5 plus 1 minus 2 √5 whole thing divided by 4 square answer 16 வரும் 1 times நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 times வரும் so take LCM அப்ப LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 minus so minus கொடுத்தீங்கன்னா -6 ஆ மாறும் இது மைனஸ் கொடுத்தா பிளஸ் so minus plus ஆ மாறும் ஆன்சர் 2 √5 whole thing divided by 8 வரும் so ரெண்டையும் நீங்க செப்பரேட்
பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 8 ல இருந்து 6 போச்சுனா ஆன்சர் 2 plus 2 root 5 divided by 8. சோ ரெண்டுமே காமனா 2 எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் 2 எடுத்தீங்கன்னா ஆன்சர் 1 plus root 5 divided by 8. So 1 times 4 times நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா so cos 36 டிகிரியோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1 plus root 5 divided by 4 இது நமக்கு தேவையான cos 36 டிகிரியோட ரிசல்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா sin 54 டிகிரி கேட்டிருக்காங்க. So subdivision 5 பாருங்க sin 54 டிகிரி. அப்ப sin 54 டிகிரி எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க sin 90 minus 36 டிகிரி. 90 ல இருந்து 36 டிகிரி கழிச்சு நம்ம ஆன்சர் நமக்கு 54 டிகிரி வந்துரும். அப்ப எப்படி வரலாம் 90 ங்கிறதுக்கு sin மாத்தணும். ஆமா கண்டிப்பா மாத்து. எப்படி மாத்தணும் cos மாத்தணும். அப்ப ஆன்சர் cos ஒரு 36 டிகிரி போடுங்க. 90 minus first quadrant அப்படிங்க கண்டிப்பா பிளஸ் வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா cos 36 டிகிரி அதுல என்ன செஞ்சுக்க பாருங்க. அப்ப ஆன்சர் 1 plus root 5 divided by 4. அப்ப ஆன்சர் 1 plus root 5 divided by 4 இது யாரோட ஆன்சர்னா sin 54 டிகிரியோட ஆன்சர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா sin 54 டிகிரியோட ஆன்சரும் cos 36 ஆன்சரும் அப்படிதான் இருக்கும் 1 ஆ இருக்கும்.